ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா ஃப்ளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ளோ என்ன அப்படின்னா, நம்ம படித்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுறது தான் டேட்டா ஃப்ளோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம காலேஜில் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் நம்ம அந்தந்த காலேஜில் வெரிஃபை பண்ணுறதும், நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலில் போய் வெரிஃபை பண்ணுறது பேர் தான் இந்த டேட்டா ஃப்ளோ. டேட்டா ஃப்ளோவை என்னென்ன மெத்தடில் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கால் மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க, அல்லது மெயில் மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க. கால் மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக நம்ம படித்த காலேஜுக்கோ இல்லை இந்த தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலுக்கோ கால் பண்ணி கேட்குறது தான் கால் மூலிமா வெரிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மெயில் மூலிமா வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ண இடத்துக்கோ இல்லை நம்ம காலேஜுக்கோ வந்து மெயில் அனுப்புவாங்க. இங்கேருந்து சவுதி கவுன்சிலேருந்து அங்கே வந்து மெயில் அனுப்புவாங்க. இதுதான் மெயில் மூலிமா வெரிஃபை பண்ணுறது. அடுத்து வந்து ஃபிசிக்கலாக அப்படின்னா வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, டைரெக்டாகவே நம்ம படித்த இடத்துலையோ இல்லை அந்த நர்சஸ் கவுன்சிலில் டைரெக்டாகவே நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுறது பேர் தான் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டேட்டா ஃப்ளோவுக்கு வேலிடிட்டி டேட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஃப்ளோவுக்கு நோ வேலிடிட்டி டேட். லைஃப் லாங் வந்து ஒரு தடவை டேட்டா ஃப்ளோ பண்ணோம்னா அதவே நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, அதை வந்து டேட்டா ஃப்ளோவில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். திருப்பி புதுசாக டேட்டா ஃப்ளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து டேட்டா ஃப்ளோக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக மினிமம் 15 டேஸ் டு 35 டேஸ் வரைக்கும் ஆகும். இப்போ நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும், இது வெறும் ஆட் மட்டும் தானே சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்குமே 15 to 35 டேஸ் வந்து எடுத்துக்கும். ஒரு தடவை டேட்டா ஃப்ளோ பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக டேட்டா ஃப்ளோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணால் போதும். இல்லை அடிஷ்னலாக உங்களோட குவாலிஃபிகேஷன் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேட்டா ஃப்ளோவில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். நியூவாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டேட்டா ஃப்ளோக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, மினிமம் 25,000 to 30,000 வரைக்கும் ஆகும். இது வந்து நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் பொறுத்து நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட அமௌண்ட்டும் வேரி ஆகும். இதுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ரிப்போர்ட் எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் டிஸ்கிரிபன்சின்னு கொடுப்பாங்க. பாசிட்டிவ்னா ஓகே, நம்ம சர்டிஃபிகேட் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். டிஸ்கிரிபன்சினா சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி அனதராக ஏதாவது ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணணும். நெகட்டிவ் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்ளமேட்டிக், அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து டேட்டா ஃப்ளோக்கு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 10th 12th அடுத்து வந்து காலேஜில் படிக்கிற பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ அப்படின்னா, நம்ம 3 வருஷத்தோட இல்லை 4 வருஷத்தோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டு வாங்கணும். அது ஆட் பண்ணணும். அடுத்து வந்து பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் தேவைப்படும். அடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும்ல, 5 இயர்ஸ் ஒன்ஸு வந்து நம்ம ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும்ல, அந்த வேலிடிட்டி இருக்கான்னு பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இல்லை, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.